சும்மா சொல்லாதீங்க, நான் எங்க அண்ணியோட வளர்ப்பு. அண்ணி அண்ணி அண்ணின்னு 1000 தடவை சொல்றேன்ல. எங்க அண்ணிய பத்தி சொல்லவா? தாகத்தை தீத்தா அது தண்ணி, புருஷனோட தங்கச்சியவே தீத்தா அவதாங்க அண்ணி. எங்க அண்ணியையும் எங்க அண்ணியோட சொந்தக்காரங்களையும் நான் செல்லமா சுனாமின்னு தான் கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? சொல்லாம கொல்லாம வருவாங்க, மொத்தமா சுருட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க. இருந்தாலும் அண்ணி மனசு வச்சாதானே எனக்கு கல்யாணம் ஆகும். 300 பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. அது 300 பேர் பொண்ணு பார்க்க வந்துட மாட்டாங்க, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பாங்க. 300 பேர் முதல்ல என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. 300 பேர் பார்க்கறதுக்கான தர்பார் படமா? அப்படியே 300 பேருக்கும் காஃபி ஏன் கையாலே ப்ரிப்பேர் பண்ணி அப்படி வெக்கப்பட்டு எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தேன் பாருங்க. மாப்பிள்ளை டீ காபி வேணான்னு சொல்லிவிட்டாரு. அப்புறம் இந்த காலத்துல இப்படி காபி டீ கூட குடிக்காத நல்லவரா இருக்காருன்னு தனியா பேசும்போது கேட்டேன், ஏங்க ஏங்க எங்க டீ காபி குடிக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் சொல்றான், குடிப்பேன், இப்ப குடிச்சா போல கலைஞ்சிரும்லங்கிறாயா. விடுவனா? போய் எங்க அண்ணி கிட்ட நியாயத்தை கேட்டேன், நீ எதுக்கு என்ன குடியார பயலுக்கு கட்டி வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எங்க அண்ணி சொல்லுது, உங்க அண்ணன் மட்டும் ஒழுக்கமா சனிக்கிழமையான சாக்கடையில நாய் மொய்க்க ஈ மொய்க்க கடப்பாண்டியா அவன் 10 பேரை வச்சு நான் தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும், நாங்க கட்டிக்கிட்டு வாழல, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடுங்கிறாயா. இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு எங்க அண்ணி ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ரெண்டாவதா ஒரு மாப்பிள்ள வந்தாரு. நானும் ஆசையா அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு எட்டி பார்த்தேன் பாருங்க. ஏமா அதெல்லாம் பண்ற? இதுங்க பொண்ணு பார்க்க வந்தா சும்மா இருக்குங்களா? எங்க பாட்டு பாடி காமி, எங்க டான்ஸ் ஆடி காமி. சரி, நமக்கு தான் பாடவும் வரும் ஆடவும் வருவோமே, ஒரு ஆட்டத்தை ஆடி பார்ப்போம்னு எங்க அண்ணி சொல்லி கொடுத்தாங்க ஒரு பாட்டு. ராஜாவின்